ஸோ எக்ஸாம் டைம் நெருங்கிருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் என்னென்னா நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, எல்லாமே படிச்சிட்டோமா, அதை விட முக்கியம் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஐயோ இதெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா, இதெல்லாம் பார்க்கலையா, ஐயோ 3 சப்ஜெக்டில் எது எங்கெங்கே வரும், இந்த மாதிரி நிறைய குழப்பம் வர ஆரம்பிச்சிருக்கும். சரியா? ஏன்னா எக்ஸாம் டேட் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸில் எப்படி பெட்டராக ரிவைஸ் பண்ணால் உன்னோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீ எந்த கேட்டகரியாக வேணாலும் இருக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ண கேட்டகரி, இல்லை மீடியம் கேட்டகரி, இல்லை இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற 3 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எப்படி படித்தா உன் மார்க்ஸை பெட்டராக ஆக்கலாம் அப்படிங்கிறத see in this video. So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing 3rd year MBBS at a part-time biology faculty. இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஸோ ஒரு ரிப்பீட்டராக ஜாயின் பண்ணி ஃபுல் மைண்ட் செட்டோட நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு பெஸ்ட்டாக படித்து இண்டிவிஜுவல் டெஸ்ட் எல்லாமே நல்லா எழுதி எல்லா சாப்டரையும் கவர் பண்ண ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி ஸோ டிசிப்ளின். ஸோ என்ன பண்ணணும்னா 5 into 3, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15 hours. கரெக்டாக? இப்போது 3 சப்ஜெக்ட்டுக்கு 5 மணி நேரம். கரெக்டாக? ஸோ இந்த 15 மணி நேரம் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு 6 hours யூ கேன் ஸ்லீப், 6 to 7 hours யூ கேன் ஸ்லீப். இப்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும் 24 hours? ஸோ மிச்சம் ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம். சரியா? நீ 6 hours தூங்கினா உனக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் உன்னோட ட்ராவலாக இருக்கலாம், இல்லை நீ சாப்பிட்ற டைமு, ரெஸ்ட் ரூம், எல்லா டைமுமே இந்த 2 hours போயிடும். மிச்சம் இருக்கிற 1 hour இஸ் ஃபார் ரிவைசிங் த கொஷின் பேப்பர்ஸ் ஆர் ரிவ்யூவிங் த கொஷின் பேப்பர்ஸ். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த 1 hour செட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவராலாக இதில் கொஞ்சம் பஃபர் நீ வச்சுக்கலாம். சரியா? இப்போ ரிவ்யூ பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்குறது, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம். பட் மினிமம் 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் ஐடியல், வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ என்ன பண்ணணும், 5 hours per subject, 6 மணி நேரம் தூங்குற, 2 மணி நேரம் உன்னோட இதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ராவலிங் டு த இன்ஸ்டியூட் ஆர் எனி திங், மிச்சம் 1 hour ஃபார் ரிவ்யூவிங். இதை ஃபிக்ஸ் பண்ணி இதே ப்ரோட்டோக்காலில் மூவ் பண்ணணும். சரியா? டிசிப்ளின் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இந்த லாஸ்ட் 2 weeks. ஏன்னா இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மார்க் 20 மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும், உன்னோட கான்ஃபிடென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மேட்டிவாக நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்மளுக்கு எப்படி மறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டிவாக நம்மளை செட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஐடியலி அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஃபாலோ. ரைட்? செகண்ட் கேட்டகரி, இதர் ரிப்பீட்டராக இருக்கலாம், இல்லை பார்ட் டைம் லேர்னராக இருக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பட் முழுசாக கம்ப்ளீட் பண்ணல, அங்கே படிச்சிருக்கேன், நிறைய சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கேன், நிறைய சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுதினதே இல்லை, ஓரளவுக்கு ஃபுல் மாடல் எழுதியிருக்கேன், ஸோ பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் செகண்ட் கேட்டகரி. ஸோ செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அதே 5 into 3 தான், அதே 5 hours per subject தான். பட் நீ என்ன பண்ணால் 3.5 hours which is 3.5 மணி நேரத்தை ரிவைஸ் பண்ண. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 சப்ஜெக்டையுமே ரிவைஸ் தான் பண்ண போகிறாங்க. நீ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 சப்ஜெக்டை 2ஆக பிரிக்கணும். ஸோ ஒரு பார்ட்டில் ரிவிஷன், ஒரு பார்ட்டில் யூ ஹாவ் டு ஸ்டடி. அப்போது 3.5 மணி நேரம் ரிவிஷனுக்கு செட் பண்ணிக்கோ, 1.5 மணி நேரம் புதுசாக நீ விட்ட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே படி. ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். அப்போ 15 hours நீ படிப்ப, மிச்ச 6 hours தூங்குவ, மிச்ச 3 hours 2 hours எல்லா ஆக்டிவிட்டீஸ், 1 hour ஃபார் ரிமைனிங் திங். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூவிங் இதெல்லாமே. இப்போது ஏன் இந்த மாதிரி 3.5 1.5ன்னு பிரிக்கிறேன் அப்படின்னா, நீ புதுசை மட்டும் படித்தாலும் ஃபெயிலாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா பழசெல்லாம் மறந்துடும். அதுக்குன்னு பழசை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கப்பா, அதான் ரொம்ப நல்லது, அதான் ஐடியல் அப்படின்னு நான் சொன்னாலுமே உனக்கு உன் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிரும். ஐயோ இத்தனை சாப்டர் படிக்கலையே, எப்படி நம்ம சாப்டரே படிக்காமல் எதுக்கு போயிட்டு, என்னடா இது நம்ம ரிவைஸ் மட்டும் பண்ண செட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ ரிவைஸ் பண்ணும்போது உனக்கு அது மேலே கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ரிவைஸ் ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ரிமைனிங் 1.5 hours உனக்கு என்ன புதுசாக படிக்கணும், புது சாப்டர் விட்டு வச்சிருக்கியோ அது ஒரு நோட்டில் எழுதுவே, அதையும் டிக் பண்ணி படி. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃபாலோ. இப்போ கேட்டகரி 1 and 2க்கு இதுதான் ஷெட்யூல். இப்போ 5 into 3 அவங்க ரிவைஸ் பண்ணணும், இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி படித்து ரிவைஸ் பண்ணணும். இப்போது இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன்ஸ் நீ எப்படி மேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வாரத்தில் 2 டைம் கொஷின் பேப்பர்ஸ் அட்டன் பண்ண சொன்னேன் ஃபுல் மாடல். அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 1 hour கம்மி பண்ணிக்கும். சரி? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 1 hour. 5 hours ஃபார் 3 சப்ஜெக்ட்னு சொன்னேன்னா, வென் யூஆர் எந்த நாள் அன்றைக்கி நீ கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுறியோ, ஃபுல் மாடல் அட்டன் பண்ணுறியோ, அன்றைக்கி 4 மணி நேரம் ஃபார் 3 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோ, 12 hours. அதில் ஒரு 3 hours கிடைக்குமா, அந்த 3 hours டெஸ்ட் எழுது, மற்ற எதையுமே நீ கலைக்காத.
புரிஞ்சுதா? இதை மட்டும் கழிச்சு 12 hours படி, 3 hours எக்ஸாம் எழுது, அந்த ஆல்ரெடி உனக்கு ஒரு 1 hour இருக்கும், அதில் ரிவ்யூ பண்ணு. இதை மட்டும் பேசிக்காக நீ ட்ரை பண்ணாலே போதும், உன் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக இருக்கிற கேட்டகரி தான் வெதர் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ தான் தெரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம், இப்போ தான் பெர்மிஷன் தந்தாங்க, இல்லை இப்போ தான் எனக்கு தோணுச்சு இதை விட வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்க பர்சன்ஸ். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற போது நான் உனக்கு எல்லாத்தையும் படி அப்படின்னு சொன்னால் உன் மார்க் நெகட்டிவில் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ நான் என்ன பண்ணணும், உன்னோட மேக்ஸிமம் பொட்டன்சியல், உன்னால் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க முடியுமோ அதை என்னால் கொண்டு வர்ற அளவுக்கு இந்த டெக்னிக்ஸ் இருக்கணும்னா first concentrate on biology, because biology is the one where you can easily study and from that you can easily get the marks. நீ என்ன படிக்கிறியோ, அது எவ்வளோ தெளிவாக படிக்கிறியோ, அதை என்சிஆர்டிலேருந்து படிக்கிறியோ, அதுலேருந்து அப்படியே மார்க் எடுத்துடலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உனக்கு நீ 11th 12th எனக்கு இது நல்லா தெரியும், ரொம்ப நல்லா நான் ஸ்கூலில் படித்தேன், இந்த டாப்பிக்லாம் நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் எங்கள் மிஸ்ஸு இல்லை எங்கள் சார் சூப்பராக சொல்லி தந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சாப்டர்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன், அந்த சாப்டர்ஸை மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எடு. புது சாப்டர்ஸ் இப்போ போகிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இதை நீ முடித்தாலே, கரெக்டாக முடித்தாலே மேக்ஸிமம் மார்க்ஸ். அதுலேயும் இப்போது நிறைய பேர் இப்போது பயாலஜியில் நிறைய பேருக்கு எப்படி கொஷின்ஸ் ஃபார்மேட்டிவ், எப்படி கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னா வேரியஸ் ஆப்ஷன் அண்ட் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் மெமோ நீட் ஆப்னு ஒன்று இருக்குது. அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜின்னு எடுத்து படிக்கிறேன், ஸோ இப்போ தான் எல்லாம் தெளிவாக படிச்சுட்ருக்கேன், படித்து முடித்தோன்னே படிச்சிட்டோம், பட் எப்படி கொஷின் வரும் அப்படின்னு தெரியலனா யூ கேன் யூஸ் த டேப் வேர் ஈச் லைன் ஆஃப் த என்சிஆர்டி இஸ் கன்வெர்டட் டு அ கொஷின். அப்போ என்னென்னா நீ என்ன படிச்சியோ அதை அப்படியே அப்ளை பண்ணி அது மார்க் வருதா இல்லை எங்கே தப்பு பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் யூ கேன் ரிட்டர்ன் பேக் டு த என்சிஆர்டி டு ஸ்டடி வெல், ஸோ தட் மார்க்ஸ் இன்னுமே அதிகமாகும். ரெண்டாவது என்னென்னா, இந்த இதை படிக்க கொஞ்சம் என்ன சொல்கிறது டயர்டாக இருக்குங்கிறது போது தே ஆர் ஆக்சுவலி கன்வெர்டட் திஸ் என்சிஆர்டி பயாலஜி இன்டு பாட்காஸ்ட். ஸோ ஆடியோ புக்ஸாக நீ கேட்கலாம், கிராஸ்வேர்ட்ஸு, மீம்ஸு. ஸோ என்னென்னா டு மேக் தி ஸ்டடி ஆஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். உனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த 1 month ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் யூ கேன் ரிலாக்ஸ் பை சீயிங் யுவர் சப்ஜெக்ட் இட் செல்ஃப். அது கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் ஃபார் பயாலஜி. ஈவன் ஃபார் ஃபிசிக்ஸ் நீ எந்த சாப்டர் படிச்சிருக்கியோ அந்த சாப்டர் மட்டும் அந்த ஆப்பில் போய் செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் சிலதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் இருக்குது. அண்ட் அந்த வீடியோ வச்சு என்னென்ன சம்ஸ் வருங்கிற மாதிரியும் உனக்கு ஒரு ஃபார்மேட்டிவாக அவங்க கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி ஏதோ ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எதில் எதை படிச்சிருக்கியோ இல்லை எந்த பாட்டு உனக்கு தெளிவாக தெரியுமோ அந்த பாட்டை அதில் கிளிக் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ தட் உனக்கு இருக்கிற கம்மியான டைமில் நீ போய் தேடி இல்லை நீ போய் கஷ்டப்பட்டு அதில் கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு உன்னோட மேக்ஸிமம் டீவியேஷனான மொபைலை வச்சு மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஆப். அண்ட் யூ கேன் பை திஸ் ஆப் அண்ட் டூரிங் செக் அவுட் யூ கேன் யூஸிங் மை கோட் HARI25. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மெயின் பர்ச்சேஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 categories. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 5 into 3 ரிவிஷன், செகண்ட் கேட்டகரி 5 into 3 ஆனால் என்ன 3.5 + 1.5 பிரிக்கணும். தேர்ட் கேட்டகரி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு ஸ்டடி அண்ட் அது அங்கங்கே அப்ளை பண்ணி படித்தால் போதும். இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக தேர்ட் கேட்டகரி பீப்புள் வந்து லைக் இல்லை நான் புது சாப்டர்லாம் படிக்கிறேன், அது என்ன என்னால் முடியாதா அப்படின்லாம் கேட்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், அப்படி நீ நிறையா படிக்க ஒரு சைடு மறந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாமில் போகும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம படித்ததில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கினாலே கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்ம படித்ததுலேயே தப்பு பண்ணோன்னு ஏன் ஐயோ நீட் நம்மளாலாம் முடியாதுப்பா நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு கெட் ஸ்ட்ராங் இன் த சாப்டர்ஸ் which they already studied or அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர், பிடிச்ச சாப்டர் சூஸ் பண்ண சொன்னேன். அதுதான் தேர்ட் கேட்டகரி பீப்புள். லைக் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஸோ ஐ ஹோப் இதை வச்சு நீங்கள் இந்த 20 days ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மார்க்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 20 chapters ஆஃப் NEET 2023. அதாவது என்ன மீனிங்னா without these 20 chapters you should not go to the NEET exam அப்படி சொல்லலாம். ஆர் அட்லீஸ்ட் இந்த 20 chapters தெரிஞ்சுட்டு போனால் உன் மார்க்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் மொத்த நீட்லேயுமே. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தத்துலேயுமே த டாப் பிக்டு சாப்டர்ஸ் அதான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் டு கெட் ஆல் த அப்டேட்ஸ். அண்ட் அதுக்கடுத்து வில் டாக் உன்னோட கடைசி மைண்ட் செட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஐ ஜஸ்ட் டெல் யூ அண்ட் ஐ ஜஸ்ட் ஷேர் த ஸ்டோரிஸ் அண்ட் ஐ மேக் யூ மோர் கான்ஃபிடென்ட் இன் த மைண்ட் ஆல்சோ. அது அடுத்தடுத்த இதில் அதெல்லாம் பார்க்கலாம், ரைட்? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் just put it in the comment box below. We'll surely do a video in the next time. Thank you.